பாறையில படகு மோதி அவங்க நீர்ல மூழ்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கொஞ்ச நேரம் மௌனம் குடிகொண்டிருந்துச்சு. குண்டோதரன் காலையிலேயே போனான். அவங்களுடைய 2 கைகள் மட்டும் ஒன்று சேர்ந்து அந்தரங்கம் பேசிட்டு இருந்துச்சு. சிவகாமி மிரண்டு போய் சுத்தியும் முத்தியும் பார்த்தா. மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்த 3வது நாள் சாயங்காலம் ஆயனர், சிவகாமி, மாமல்லர் இந்த 3 பேரும் கிராமத்துக்கு வெளியே உலாவி வர்றதுக்காக கிளம்புனாங்க. பாறையில படகு மோதி அவங்க நீர்ல மூழ்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வெள்ளம் இன்னைக்கு ரொம்பவும் வடிஞ்சு போயிருந்துச்சு. அன்னைக்கு தண்ணீர்ல மூழ்கி இருந்த இடங்கள்ல இன்னைக்கு நீர் வடிந்து பாறைகள் நல்லா தெரிஞ்சுது. கரையோரத்து மரங்கள் அன்னைக்கு பாதிக்கு மேலே வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சு. இன்னைக்கு அதே மரங்களுடைய வேர் மேலே தண்ணீர் சலசலன்னு அரித்தோடிட்டு இருந்துச்சு. பாறை பிரதேசங்கிறதுனால வெள்ளத்துக்கு அப்புறமா இடங்கள் வெகு சுத்தமாக இருந்துச்சு. அந்த பாறைகளை சுற்றி சுற்றி வந்து பார்க்கறதுல ஆயனர் அடங்காத ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இந்த பாறையை இன்னின்ன மாதிரி கோவிலாக அமைக்கலாம், இன்னின்ன சிற்ப வடிவங்களாக செய்யலாம் அப்படின்னு அவருடைய உள்ளம் கற்பனை செஞ்சுட்டு இருந்துச்சு. சிவகாமியும் மாமல்லருமோ மகிழ மரத்தடியில் பாறை மேலே உட்கார்ந்து மௌனம் சாதிப்பதில் அடங்காத பிரியம் கொண்டவர்களாக தோன்றுனாங்க. பகலும் இரவும் மயங்கி கலந்திருந்த அந்த நேரத்தில் ஆயனர் அரை மனதா போகலாமா சிவகாமி அப்படின்னு கேட்டார். அப்பா, இன்னைக்கு இருட்டி 2 நாழிகைக்கு அப்புறமா சந்திரோதயம் ஆகும் இல்லையா, அதை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்னா சிவகாமி. அதுக்கு என்ன, அப்படியே செய்யலான்னு சொல்லி ஆயனர் அவங்களுக்கு பக்கத்தில் தாமும் உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் மௌனம் குடிகொண்டிருந்துச்சு. இந்த ஊரை விட்டு போகவே எனக்கு மனசு வராதுன்னு தோணுதுன்னு ஆயனர் சொன்னார். இந்த ஊர் அதிர்ஷ்டம் செஞ்ச ஊர், கிராமவாசிகள் சொன்னார்களே அது உண்மைதான்னு மாமல்லர் சொன்னார். ஏன்பா அவ்வளவு தூரம் இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சதுடைய காரணம் என்னன்னு சிவகாமி கேட்டா. இந்த பாறைகளை பார்க்கறப்ப எனக்கு ஆசையா இருக்கு, திவ்யமான கோயில்கள் அமைக்கிறதுக்கு கை ஊறுதுன்னு ஆயனர் சொன்னார். இன்னும் எத்தனையோ ஊர்களிலேயும் பாறைகள் இருக்குது அப்படின்னு சிவகாமி சொன்னான். இந்த கிராமவாசிகள் நல்ல ரசிகர்கள், நேத்திக்கு உன்னுடைய நடனத்தை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்பட்டாங்க அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஐயா, காஞ்சியில ரசிகர்கள் இல்லைன்னு சொல்லுறீங்களான்னு மாமல்லர் பொய்க்கோபத்தோடு கேட்டார். மகேந்திர பல்லவரும் அவருடைய திருக்குமாரரும் இருக்கிற காஞ்சியில ரசிகர்கள் இல்லாமல் போயிடுவாங்களா? அந்த எண்ணத்தோட நான் சொல்லலை. எங்கேயோ போகலான்னு யாத்திரை கிளம்பியவங்கள கடவுளே பார்த்து இந்த ஊரில் கொண்டு வந்து விட்டுருக்காரு. நாங்கள் இங்கேயே இருக்கிறது தான் இறைவனுடைய சித்தம்னு தோணுது அப்படின்னு ஆயனர் சொன்னார். அப்பா, நாகநந்தி பிக்ஷு வெள்ளம் வந்த இரவு போனாரே, அவர் என்ன ஆக இருப்பாரு அப்படின்னு சிவகாமி கேட்டா. ஐயோ பாவம், என்ன ஆனாரோ தெரியல, அந்த வயோதிக பிக்ஷுவுடைய கதியும் என்ன ஆச்சோ தெரியலன்னு ஆயனர் சொன்னார். மாமல்லர் அப்ப தம் கூட வந்த சைனியத்துடைய கதி என்ன ஆச்சோன்னு நினைச்சாரு. படகு சம்பாதிச்சுட்டு வரதா சொல்லிட்டு குண்டோதரன் காலையிலேயே போனான், இன்னும் ஏன் திரும்பி வரலன்னு மாமல்லர் நினைச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கீழடிவானத்துல ஏறக்குறைய வட்ட வடிவமான சந்திரன் உதயமானான். அவனுடைய கிரணங்கள்னால வெண்ணிறம் பெற்ற வெள்ளப்பரப்பு தேவர்கள் அமுதத்திற்காக கடைந்த பாட்கடலை போல ஜொலிச்சுது. வெள்ளத்திலிருந்து சந்திரன் மேலே கிளம்புனது அந்த பாட்கடலிலிருந்து அமுதம் நிறைந்த தங்க கலசம் எழுந்தது போல இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சந்திரோதயத்துடைய அழகை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆயனருக்கு இருப்பு கொள்ளலை. நிலா வெளிச்சத்தில் ஒரு தடவை இந்த பாறைகளை சுற்றி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனார். மாமல்லரும் சிவகாமியும் வெகு நேரம் மௌனமாக உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுடைய 2 கைகள் மட்டும் ஒன்று சேர்ந்து அந்தரங்கம் பேசிட்டு இருந்துச்சு. அவங்கள சுற்றி வெளியில மகிழம்பூவுடைய நறுமணம் நிறைஞ்சு மூச்சு திணறும்படி செஞ்சுது. அவங்களுடைய உள்ளங்கள்ல இன்ப உணர்ச்சி ததும்பி மூச்சு திணறும்படி செஞ்சுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கீழே இருந்த பூமி லேசா நழுவி அவங்கள அந்தரத்துல விட்டுட்டு போச்சு. அவங்களோட தலைக்கு மேல இருந்த வானமானது சந்திர மண்டலம் நட்சத்திரங்களோடு திடீர்னு மறைஞ்சு போச்சு. எங்கேயோ 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 எல்லை இல்லாத வெள்ளத்துல மிதந்து மிதந்து அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க செஞ்ச ஆனந்த யாத்திரை ஒரு கண நேரமா அல்லது நீண்ட பல யுகங்களாங்கிறது தெரியாதபடி காலாதீத நிலையை அடைஞ்சு மேலே இன்னும் மேலே அதுக்கும் மேலே போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அமுதமளாவிய குளிர்ந்த இளங்காற்று வீசி மகிழ மரத்துடைய கிளைகளில் சலசலப்பை உண்டு பண்ணுச்சு.
அந்த கிளைகளிலிருந்து மகிழம் பூக்கள் பொல பொலன்னு அவங்களுடைய தலை மேலே உதிர்ந்துச்சு. 2 பேரும் தடால்னு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. மண்டபப்பட்டு கிராமத்து பாறை மேலே மகிழ மரத்தடையில தாங்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாங்க. சிவகாமி, என்ன சிந்திச்சிட்டு இருக்க அப்படின்னு மாமல்லர் கேட்டப்ப வெகு 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 தூரத்திலிருந்து அவருடைய குரல் கேட்டது மாதிரி இருந்துச்சு. பிரபு, கையை கெட்டியா பிடிச்சுக்குங்க, விழுந்து விடுவேன் போல இருக்கு அப்படின்னு சொன்னா சிவகாமி. ஏன் சிவகாமி, உன்னுடைய உடம்பு இப்படி நடுங்குது? குளிர்காத்துனாலையா அப்படின்னு மாமல்லர் கேட்டாரு. இல்லை பிரபு, குளிர் இல்லை, என்னுடைய உடம்பு கொதிக்கிறத பாருங்க அப்படின்னு சிவகாமி சொன்னப்ப அவளுடைய குரலும் நடுங்குச்சு. பின்ன எதுக்காக இப்படி நடுங்குறேன்னு மாமல்லர் கேட்டாரு. ஏதோ பயமா இருக்கு, நான் உயிரோடு தான் இருக்கிறேனா அப்படின்னு சிவகாமி கேட்டா. இது என்ன கேள்வி? உயிரோடு இல்லைன்னா எப்படி என் கூட பேச முடியும்னு மாமல்லர் கேட்டாரு. கொஞ்சம் முன்னாடி எனக்கு எங்கேயோ வான மார்க்கத்தில் பிரயாணம் போவது மாதிரி தோணுச்சு. சத்தமில்லாத ஒரு தெய்வீக சங்கீதம் எங்கிருந்தோ வந்துட்டு இருந்துச்சு. அதோடைய தாளத்துக்கு இணங்க என்னுடைய ஆத்மா நடனமாடிட்டு மேலுலகம் போச்சு. அதெல்லாம் பிரமைதானே, உண்மையா நான் இறந்து போயிடலையே அப்படின்னு சிவகாமி கேட்டா. ஆமாம் சிவகாமி, ஒரு விதத்தில் நாம் 2 பேருமே இறந்துட்டோம். ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கோம். இருவருக்கும் இது புனர்ஜென்மந்தான். 3 நாளைக்கு முன்னாடி நாம் இந்த கிராமத்துக்கு வந்தப்ப தனித்தனி உயிருடனும் உள்ளத்துடனும் இருந்தோம். இன்னைக்கு அந்த சிவகாமி இல்லை நீ, நானும் அந்த நரசிம்மவர்மன் இல்லை. என்னோட உயிரிலும் உள்ளத்திலும் நீ கலந்துருக்க, அப்படியே உன்னோட உயிரிலும் உள்ளத்திலும் நான் கலந்து போயிருக்க. அதனால நாம் 2 பேரும் மரணம் அடைஞ்சு மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம். எல்லாம் 3 நாள்லன்னு மாமல்லர் சொன்னார். நிஜமா 3 நாள் தானா? என்னால் நம்ப முடியலை. எத்தனையோ நீண்ட காலம் மாதிரி தோணுது அப்படின்னு சிவகாமி சொன்னான். அதுவும் உண்மைதான். இந்த 3 நாள் வெறும் 3 நாள் அல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்களில் நம்ம ஒருவரையொருவர் பார்த்துருக்கோம், காதலிச்சிருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், சேர்ந்துருக்கோம். அவ்வளவு அனுபவங்களையும் இந்த 3 தினங்களில் திரும்ப அனுபவித்தோம் அப்படின்னு நரசிம்மவர்மர் சொன்னார். இத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சிவகாமி கேட்டா. எப்படி முடிஞ்சிடும்? பல ஜென்மங்களில் தொடர்ந்து வந்த உறவு இந்த ஜென்மத்தோடு மட்டும் எப்படி முடியும்னு மாமல்லர் கேட்டார். வருகிற ஜென்மங்களை பற்றி நான் கேட்கல, இந்த ஜென்மத்தை பற்றி தான் கேட்குறேன். இந்த ஜென்மத்தில் எப்பவும் இப்படியே இருக்குமான்னு சிவகாமி கேட்டா. எது இப்படி இருக்குமான்னு கேட்குறேன்னு மாமல்லர் கேட்டார். உங்களோட இந்த அன்பைத்தான் கேட்குறேன்னு சிவகாமி சொன்னான். மாமல்லர் தமக்கு பக்கத்தில் பாறையில் உதிர்ந்து கிடந்த மகிழம்பூக்களை திரட்டி சிவகாமியுடைய கையில் வச்சாரு. சிவகாமி, என்னுடைய அன்பு மல்லிகை முல்லை மலர்களை போல இன்னைக்கு மனத்தை வாரி வீசிட்டு நாளைக்கு வாடி வதங்கி மனமிழந்து போவது இல்லை. என்னுடைய அன்பு மகிழம் பூவை ஒத்தது. நாள் ஆக ஆக அதனுடைய மனம் அதிகமாகும். வாடினாலும் காய்ந்து உலர்ந்தாலும் அதனுடைய மனம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அன்னைக்கு தாமரை குளக்கரையில் என்கிட்ட வாக்குறுதி கேட்டையே, ஞாபகம் இருக்கான்னு மாமல்லர் கேட்டார். இருக்குதுன்னு சிவகாமி சொன்னான். அந்த வாக்குறுதியை இப்பவும் கேட்குறியான்னு மாமல்லர் கேட்டார். வேண்டாம் பிரபு, வாக்குறுதியெல்லாம் வேண்டாம், உங்களுடைய மன்னிப்பு தான் வேணும்னு சிவகாமி கேட்டா. எதுக்கு மன்னிப்புன்னு மாமல்லர் கேட்டார். உங்களை பற்றி சந்தேகம் கொண்டதுக்கு தான். உங்களை பற்றி ஒரு துஷ்ட நாகம் சொன்ன விஷம் கலந்த மொழிகளை நம்பியதற்காகத்தான்னு சிவகாமி சொன்னான். அப்போ லேசாக சரசரங்கிற சத்தம் சமீபத்தில் கேட்டுச்சு. சிவகாமி மிரண்டு போய் சுத்திய முத்தியும் பார்த்தா. மரக்கிளைகளுடைய நிழலும் நிலா வெளிச்சமும் மாறி மாறி தரையில் படிந்திருந்த இடத்துல அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு பாம்பு நெளிஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஐயோ அப்பா, பாம்பு அப்படின்னு சிவகாமி அலறிட்டு எழுந்தா. மாமல்லரும் குதிச்சு எழுந்து சிவகாமியை ஆதரவோடு தன்னோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டாரு. பயப்படாத சிவகாமி, நான் இருக்கிறப்ப என்ன பயம் அப்படின்னு மாமல்லர் சொன்னார்.